A flagpole h meter is the top of the hemispherical dome of radius r meter. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole, the radius of the dome. கொடுத்திருக்காங்க ஒரு டோம் மேல ஒரு போல் இருக்கு, அதுல ஒரு ஃபிளாக் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அதோட ஹைட் வந்து h ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டோமோட ரேடியஸ் வந்து r. இது r அப்படினா இது r. டோம்ல இருந்து நீங்க ஒரு 7 மீட்டர் நீங்க அவே பண்ணி இந்த போல் இருக்குல இதனை இப்ப பாக்கும்போது 40 டிகிரி மேட் ஆகுது. அப்புறம் அந்த 7 மீட்டர் போனீங்களே அந்த 7 மீட்டர் இன்னொரு 5 மீட்டர் நீங்க அவே பண்ணி அந்த ஸ்டேஜ்ல இருந்து அங்க இருந்து நீங்க இந்த போலோட பாட்டம் இந்த போல் 30 டிகிரி மேட் ஆச்சு அப்படினா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன கண்டுபிடிச்சல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஹைட் ஆஃப் தி போல், இந்த போலோட ஹைட் என்ன, இந்த ரேடியஸ் என்ன, இந்த டோமோட ரேடியஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க போறோம், h தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, ஸோ ஹச் யூஸ் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹச் வருது இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹச் கண்டுபிடிக்க முடியும். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் ஹச் வராதுங்கிறதுனால ஏசிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. அப்போ டோன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏசி பை சிஇ. ஓகேவா, அப்போ இதோட வேல்யூ பாருங்கள், ஏசியோட வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும், அப்போ ஹச் இது வரைக்கும் ஆர், அப்போ ஹச் ப்ளஸ் ஆர். அப்போ இதுலேருந்து சிஇ பாருங்கள், சிஇ சிலேருந்து இ வரைக்கும் இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ ஆர் ப்ளஸ் 7. ஓகே, இந்த டோன் 40யோட வேல்யூ 1 இருக்குது. இந்த சைடு போனால் ஆகும், டிவைடில் இருக்கிறது சைடு போனால் ஆகும் அப்படின்னா மல்டிபிளில் போகிறோம். ஸோ ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர்னு இருக்கும். இந்த ப்ளஸ் ஆர் போனால் ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆர் இருக்கும். ஸோ ஆறு கேன்சல் ஆகிட்டீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன முடிக்க போகிறீங்க, ரேடியஸ் ஆஃப் தி டோம் என்ன ஃபைன் பண்ண போகிறோம், ஆர் ஃபைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா, பிசிஎஃப்ங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோன் டீட்டோட வேல்யூ அளவு 30, டோன் 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி, அட்ஜசன்ட் வந்து சிஎஃப், பிசியோட வேல்யூ அளவு அடுத்த ஸ்டெப்பில் ஆர், சிஎஃப்லேருந்து சிலேருந்து எஃப் வரைக்கும், அப்போ இதுலேருந்து ஒரு ஆர், இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 5. ஓகேவா, இதை ஆட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 12ன்னு போட்டிருப்போம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும், இந்த டிவைடில் இருக்குன்னு போனால் மல்டிபிள் போகும், இந்த டிவைடில் இருக்குங்கிறது வந்தால் மல்டிபிள் வரும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும், அந்த ப்ளஸ் ஆர் இருந்தால் மைனஸ் ஆர் ஆகும். ஆர் இதில் காமனாக இருக்கிறதுனால ஆரை காமனாக எடுத்துகிட்டு இந்த ஹோல் வேல்யூ வந்து அப்படியே மாற்றி போட்டிருக்கோம், ஈக்குவல் டு 12. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ரூட் 3 - 1 இருக்கா, இந்த ரூட் 3 இந்த சரி இன்ட்டில் இருக்கிற சரி வந்து என்னவாகும், டிவைடில் வரும். இப்போ 12 டிவைட் இன்ட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணிடுறோம், சைனை சேஞ்ச் பண்ணி இன்ட் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 12 இன்ட்டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஒரே மாதிரியான வேல்யூ இருக்குது, ஆனால் சைன் மட்டும் சேஞ்சஸாக இருக்குது அப்படின்னா a + b இன்ட்டு a - b, a + b இன்ட்டு a - b அப்படின்னா a² - b². ஏயோட வேல்யூ ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ இங்கே கிடைக்கும், அடுத்த ஸ்டெப்பில் 2 கிடைக்கும். ரூட் 3யோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 6, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2.732 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா.